உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று ஒளி நாள், ஒளியை கொண்டாடுகிற நாள். மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து குகையில் இருட்டில் வெளிச்சம் இல்லாமல் இரவு நேரங்களில் வாழ்ந்த போதெல்லாம் ஒரு விதமான அச்சத்தோடு தான் இருந்தாங்க. புலி சிங்கத்தெல்லாம் கூட ஜெயிச்சிடலாம், ஆனால் ஒரு பூச்சி போட்டு இரவு நேரத்தில் ஏதாவது கடிச்சிட்டா, அதனால் இரவு சூரிய அஸ்தமனம் ஆனதுலேருந்து மறுபடியும் சூரியன் உதயமாகி வெளியில் வருகிற வரையில் மனித குலத்தினுடைய மனதில் ஒரு பயம், இந்த இருட்டும் பயமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவே இருந்தது. காலையில் அந்த வெளிச்சம் வந்த உடனே பாருங்கள், பறவையெல்லாம் பாடும், கீச்சு கீச்சுன்னு சத்தம் வரும். திருப்பாவையில் சொல்லுவா பாருங்கள், கீச்சு கீச்சு என்று ஆனை சாத்தன் பேசிய பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே அப்படின்பா பாருங்க. அது மாதிரி மாதவி பந்தல் முழுவதும் பறவை புள்ளினம் கூவின கான் அப்படின்லாம் பாடுறாங்க பாருங்கள். அப்படியே பறவை பட்சி ஜாலம்னே அதை சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த வெளிச்சத்தை வரவேற்கிறதுக்கு எல்லா உயிரினங்களும் தயாராக இருக்கும். பூ பூத்துருக்கும், அப்படியே தலையாட்டும், காற்று தவழும். காலையில் அந்த ஆக்சிஜன் லெவல் ரொம்ப தூய்மையாக இருக்கும். அந்த அதிகாலை பொழுதில் அந்த வெளிச்சத்தை உலகமே கொண்டாடும். ஆனால் இப்போது அந்தி நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மனிதகுலம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த காலத்தில் நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நெருப்பை விளக்க ஆக்கினான் பாருங்கள். ஆடாடாடாடா, புத்திசாலித்தனத்தோட உச்சகட்டம். பற்றி எரியிற நெருப்பை, சமையல் பண்ணுற நெருப்பை ஒரு தீபமாக்கி இரவு நேரத்தில் நாம் வீட்டில் ஏற்றி வைக்கலாம், அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு எப்படியும் மனித குலத்தினுடைய மனதில் அந்த எண்ணம் தோன்றியது. அப்புறம் எண்ணெய் விளக்காக மாறிச்சு. அது என்னென்னமோ விளக்காக இருந்தது, பிறகு எண்ணெய் விளக்காக அது மாறிச்சு. அதனால் ஒளியை உலகம் இன்றும் என்றும் கொண்டாடி கொண்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவனையே ஜோதி வடிவம் அப்படின்னு தான் கொண்டாடுற வழக்கம். விளக்கேற்றினார் ஆழ்வார். வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்னார். இன்னொரு ஆழ்வார் என்ன பாடினார்? இன்புருகு சிந்தை எடுத்திரியாய் அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக. அந்த அகல் விளக்கில் ஏற்றி வச்ச தீபம் மாதிரி இறைவனை என்று ஆழ்வார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி அகல் விளக்கை நாமளும் கொண்டாடுறோம். தீப ஒளி, தீப வரிசை, விளக்கு ஈடு வரிசையாக வச்சு கொண்டாடுறோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன தெரியுமா? இந்த விளக்கு என்பது ரெண்டு குவாலிட்டி உடையது. ஒன்று வெப்பம், நெருப்புக்கு ஒரு வெப்பம் உண்டு. இன்னொன்று ஒளி, நமக்கு அது விளக்கும். அதுக்கே விளக்குன்னு பேர். இது பாம்பா, பழுதா, கயிறா, என்னன்னு நமக்கு விளக்குவதால் அதற்கு விளக்கு அப்படின்னு பேர், தானியாக பெயர். இந்த விளக்கு ஏன் கொண்டாடுறோம்? அதில் எரியிற தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு கொண்டாடுறோமே. ஏன் கொண்டாடுறோம்? வெளிச்சத்தை கொண்டாடுறோம். நமக்கு புரிய வைக்கிது. பல அறியாமை இருள்லேருந்து அறிவுங்கிற வெளிச்சத்தை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகுது. இந்த விளக்கு நமக்கு புரிய வைப்பதனால இன்னொன்று பாருங்கள், இந்த வார்த்தை நான் படித்த வார்த்தைகள்லேயே என்னை புரட்டி போட்ட ஒரு வார்த்தை. நம்பிக்கை ஊட்டுவது ஒளி. எப்படி? மோசமான இருட்டுங்கிறான், மிக மிக மோசமான இருட்டு, எல்லாத்தையும் மறைக்குங்கிறான். ரைட்டு. எவ்வளவு மோசமான இருட்டாலும், கவனிங்க, எவ்வளவு மோசமான இருட்டாலும் ஒரு அகல் விளக்கின் மெல்லிய ஒளியை மறைத்து விட முடியாது. சின்னதாக மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சால் கூட வெளிச்சம் தானே சார். எவ்வளவு கொடிய இருட்டாலும் ஒரு அகல் விளக்கின் மெல்லிய ஒளியை அழித்து விட முடியாது, மறைத்து விட முடியாது. நமக்கு ஒரு திறமை இருக்குது. எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அகல் விளக்கு மாதிரி நம்ம வெளிச்சத்தை, நம்ம ஒளியை ஒரு பயம் மறைக்க முடியாது. எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையை ஊட்டுவது அந்த அகல் விளக்கு, யோசிச்சு பாருங்க. அதனால் இன்றைக்கி அந்த விளக்கை ஏற்றுற போதே நம்பிக்கையை ஏற்றுங்க, வாழ முடியுங்கிற எண்ணத்தை ஏற்றுங்க. எவ்வளோ சிக்கலுக்கு பிறகு மனிதகுலம் மீண்டு வெளியில் வருது. நோய், தொழில் மந்தம் எல்லாத்தையும் தாண்டி வாங்க மனிதகுலம் மேலே வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டுவது இந்த அகல் விளக்கு. அப்படி அந்த விளக்கை ஏற்றோம். இந்த தீபாவளியிலிருந்து நாங்கள் இன்னொரு புது முயற்சி,
சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் சேனலில் பொதுவாக என்னுடைய பேச்சு, என்னுடைய நிகழ்வுகள் அது மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது. வேறு சில விஷயங்களையும் சேர்த்து நான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசித்த போது கலாதர்ஷன் அப்படின்னு இன்னொரு யூடியூப் சேனல் தொடங்கி இருக்கிறோம். என்னுடைய மகள் அதை பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறாங்க. அதை பார்க்க விரும்புகிறவங்க இதுக்கு கீழே இருக்குது அந்த யூடியூப் லிங்க்கு, அதை போய் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். வெவ்வேறு விதமான நல்ல செய்திகளை அந்த சேனல் மூலமாக மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறோம். அதையும் நீங்கள் என்னுடைய நேயர்கள் ஆசீர்வதிக்கணும், வாழ்த்தணும் அப்படின்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த தீபாவளியிலேருந்து எங்களுடைய புது முயற்சி, அதனுடைய லிங்க் இதுக்கு கீழே இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா இருக்கும். அதை சொடுக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய அன்பான வேண்டுதல். இப்போது அடுத்த விஷயம், இன்றைக்கி கங்கையில் குளித்ததா ஒரு பாவனை, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்குறது பழைய மரபு. கங்கையில் குளிச்சிங்களா அப்படின்னா, கங்கை வருமா வீட்டுக்கு அப்படின்னா பாவனை, நம்முடைய உள்ள நினைக்குது. நினப்பு தானே எல்லாமே வாழ்க்கையில். நான் ஹிந்தி கிளாஸ் பிராத்மிக் மத்தியமா வரைக்கும் அப்போது நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் போயிட்டு வருவேன். ராஷ்டிர பாஷான்றது 3வது படிப்பு. அதில் நான் போகும்போது ஒரு கதை, எங்கள் இந்தி வாத்தியார் ஒரு வட இந்திய கதை ஒன்று, ரொம்ப அழகான கதை எங்களுக்கு அந்த பாடத்தில் வந்திருந்தது. ஐயா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு செருப்பு தைக்கிற சகோதரர்கிட்ட அந்த கால் செருப்பை அலட்சியமாக அப்படி கழட்டி விடுறாரு. அவர் ரொம்ப படித்த மேதாரு. அவர் இந்த செருப்பு தைக்கிறவர் வாங்கி அதை ரொம்ப சிரமப்பட்டு தைக்கிறார். அந்த செருப்பை தச்சு கொடுத்த உடனே அவர் காலில் போட்டுக்கு முன்னாடி அவருக்கு காலனா அந்த காலத்தில் அவ்வளோதானே கொடுப்பாங்க, அதை அப்படி சுண்டி விட போகிறார். ரொம்ப அலட்சியமாக அந்த கூலி தொழிலாளிக்கு அப்படி சுண்டி விட போகிறார். அவர் சொன்னார், இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? கங்கையில் குளிக்கத்தானே போகிறீங்க. கங்கை கரை ஓரமாக நடக்குது, கங்கையில் குளிக்கத்தானே போகிறீங்க. ஆமாம், என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. எந்த காசு எனக்கு முதல்ல காணிக்கையாக கிடைச்சாலும் நான் அதை கங்கை அன்னைக்கு கொடுப்பேன், கங்கா மாதாவுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த காசை கொண்டு போய் கங்கா மாதாட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படி. அந்த பண்டிதருக்கு ரொம்ப சிரிப்பு. இவன் பெரிய ஆள், இவன் கொடுக்குற காசை கங்கை மாதாவுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுக்கணும் மாட்டேன். சரி அப்படின்ட்டு நான் கங்கையில் போனார், குளித்தார். அப்புறமா நினைவு வந்தது, இவன் காலன்னா காசு கங்காய்க்கு போட சொல்லியிருந்தான்ல, அதனால் அந்த செருப்பு தைக்கிறவன் உனக்கு ஒரு காலெலாம் கொடுத்து விட்டான், இந்தா அப்படின்னு அந்த கங்கா மாதாவுக்கு அப்படின்னா பாருங்க, அன்பிலீவபிள். இன்னும் பளீர்னு ஒரு கை வெளியில் இது நல்ல உருவக கதை. இது ரொம்ப அருமையான மனித குலத்தினுடைய மனோபாவத்தை சொல்கிற ஒரு புனிதமான கதை. அதனால் அப்படி எடுத்துக்காங்க. அந்த கங்கை அப்படியே ஒரு அழகாக அப்படி வெளியில் அந்த காசை வாங்கிட்டு, அது ஒரு பெரிய வைர வளையல் போட்டிருந்து அந்த கை, அந்த வளையலை கழட்டி அவர்கிட்ட கொடுத்து, நான் பதில் மரியாதையாக இதை கொடுத்தேன் என்று சொல் அப்படின்னு கங்கை சொல்லிச்சான். இப்போ இவருக்கு புத்தி தடுமாறி போச்சு. ஒரு பெரிய வைர வளையல் அவங்ககிட்ட கொண்டு போய் அதை கொடுத்து, என்னத்துக்கு இது வேண்டாத வேலை, அவங்க தெரியவா போகுது அப்படின்ட்டு போயிட்டார். இதான் படித்தவங்க இயல்பு. போயிட்டான். வீட்டில் போய் மனைவி கிட்ட கொடுத்தான் பாருங்க. மனைவி அதை போட்டு அவளுக்கு ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி வளையலே அவள் பார்த்ததில்லை, வைர வளையலை. அந்த அம்மா அதை போட்டுக்கிட்டு என்ன வருத்தப்படுது, ஒரு கைக்கு வளையல் போட்டு ஒரு கைக்கு போடலன்னா. இப்போவாது வாட்ச் கட்டுவாங்க பெண்கள், அந்த காலத்தில் வாட்ச் எங்கேருந்து கட்டுறது, எப்படிங்க ஒத்த வளையலை போட்டு போகிறது, எப்படிங்க ஒத்த வளையலை போட்டு போகிறதுன்னு ஒரு வேதனை அந்த அம்மாவுக்கு. கணவனை நைக்கிறாங்க. இவங்க விதி பாருங்கள், சரி பரவாயில்லை இதை போட்டுக்கலான்னு இவங்க போட்டுட்டு வெளியே போகும்போது அந்த ஊர் மகாராணி பார்த்துட்டேன். இந்த வழியில் கழிட்டு, நீ எப்படி இந்த மாதிரி இவ்வளோ விலை உயர்ந்த வளையலை போட முடிஞ்சது, இந்த வளையலுக்கு ஒரு ஜோடி வளையல் இருக்குமில்ல, வளையல்னால் ஜோடியாக தானே செய்வாங்க, நீ என்ன பண்ணுற, அந்த 2வது வளையலையும் என்கிட்ட கொண்டாந்து கொடு, நான் உன்கிட்ட காசு கொடுத்துட்றேன், நீ காசு வச்சுக்கோ, அந்த 2வது வளையலை கொண்டாந்து கொடுங்கிற. இவன் கணவன்கிட்ட கேட்குறா, அச்சோ நம்ம இதை எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, மகாராஜா கேட்குறாரு. உடனே நேராக வேறு வழியே இல்லை இவருக்கு. செருப்பு தைக்கிறவர்கிட்ட வந்தார், மன்னிச்சுக்கப்பா, நீ கொடுத்த அதை கங்கை வாங்கிட்டு பதில் மரியாதையாக ஒரு வளையல் கொடுத்தது, நான் உன்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கணும், அதான் மரியாதை, என் ஆசை தடுத்துருச்சு, நான் அதை எடுத்துகிட்டு வீட்டில் போய் மனைவிட்ட கொடுத்தேன், அவள் வம்பு வளர்த்துட்டாப்பா வெளியில் போட்டு போய், மகாராணி இப்போ இன்னொரு வளையல் எங்கேன்னு கேட்குறான், நான் எங்கே போவேன், என்னை மன்னிச்சுக்கப்பா, எனக்கு அந்த இன்னொரு வளையல் வேணும், கங்கைக்கிட்டேருந்து கேட்டு வாங்கி கொடு. அப்படியா, சரி
அப்படின்ட்டு இன்னைய முதல்ல எனக்கு வந்த வருமானம்னு காலனாவை என்னமோ எடுத்துகிட்டு ஒரு தகர குவளை வச்சுருந்தார் பாருங்க பக்கத்தில். செருப்பு தைக்கிறவங்க தண்ணி நினைக்கிறதுக்கு ஒரு தகர குவளை வச்சுருப்பாங்க. அருமையான கதை சார். அந்த தகர குவளையை எப்படி பார்த்துட்டு அதில் இருக்க தண்ணீரை பார்த்துட்டு இந்த செருப்பு தைக்கிற சகோதரர் சொன்னாராம், ஹே கங்கா மாதா, நான் உன்னை மன தூய்மையோடு நாள்தோறும் தொழுது பழக்கப்பட்டவன். நான் உண்டு, என் உழைப்பு உண்டுன்னு இருக்கிறேன். என் உழைப்பில் நான் எந்த விதமான வஞ்சனையும் பண்ணதில்லை அப்படிங்கிறது உண்மைன்னா இந்தா இதை வாங்கிக்க அப்படின்னு அந்த தகர குவளைக்கு மேலே இருக்கிற தண்ணீர்கிட்ட நீட்டினார் பாருங்கள். மறுபடியும் ஒரு கை அப்படி மேலே வந்து அந்த காசை வாங்கிக்கிட்டு இன்னொரு வளையலை கழட்டி இந்தா பதில் மரியாதை. என்ன கதை சார்! இந்த கதை பொய்யா மாதிரி நமக்கு தோணலாம், ஆனால் எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? செருப்பு தைக்கிற உண்மையான உழைப்பு செய்கிற ஒரு சகோதரனுடைய தூய்மையை பாராட்டி கங்கை தகர குவளையிலிருந்து கை நீட்டுகிறது, பதில் மரியாதை செய்கிறது அப்படின்னு நான் படித்த ஒரு இந்தி கதை. அதை இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறேன்? கங்கை இந்தியா முழுவதும் பாய்ந்து பதில் மரியாதை செய்ய வேண்டும். இப்போ தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்போம். நிஜமாகவே இந்தியா முழுக்க கங்கை வந்து எல்லா மக்களையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, உலகெங்கும் வாழும் அத்துணை தமிழ் நெஞ்சங்கள் இதயத்திலும் ஒளி பரவட்டும், நல்ல ஒளி ஏற்படட்டும் என்ற ஒளிநாள் நல்வாழ்த்துக்களை உள்ளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். விளக்கின் வெளிச்சம் வீதியெங்கும் பரவட்டும், இந்த உலகமெங்கும் ஒளி பரவட்டும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எக்ஸ்பிரஷன் சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உறுப்பினர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் மட்டும் பண்ணுற நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது சுகி சிவம் சாரோட அஃபிஷியல் சேனல் தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் டர்ன் இன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். நன்றி.